வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வார பலன்கள் நிகழ்ச்சி. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை இருக்கிற வாரத்துடைய பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கார். ஆனால் 6ஆம் வீட்டில் அவர் இருந்தால் தப்பில்லை, அது கூட சனியுடைய பார்வையும் பெறுகிறார். அப்போது மனசில் இப்போது உங்கள் ராசிக்கு அதிபதியானவருக்கும் சனிக்கும் உள்ள ஒரு தொடர்புங்கிறது ஒரு பகை. அப்போ அந்த பகை இருக்கிறதால என்ன எப்படி இருக்கும், ஒரு மனசில் ஒரு பய உணர்வு, மனக்கிலேசங்கள் இதெல்லாம் ஏற்படும். இதுக்கு இன்னொரு காரணம், சனி சமீபத்தில் இருக்கிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு. அப்போது இது இந்த 7.5 சனியோடைய ஒரு ஆரம்ப கட்டம். இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது தெளிவான சிந்தனை இருக்கும். தெளிவான சிந்தனை, நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு கிளாரிட்டி, இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது உங்கள்கிட்ட. இப்போ தனஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் எப்போவுமே நல்ல ஒரு அவுட்லுக் நல்லாயிருக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம், பெஸ்ட்டு திங்ஸ், அது மாதிரி சில விஷயங்களை வாங்குகிறோம், நல்ல விஷயங்கள்லாம் வாங்குகிறோம், செலவு பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளோ கையில் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். அதே நேரத்தில் சூரியனும் கேது புதன் 3 பேரும் 5ஆம் வீட்டில் இருந்தால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் யோசிக்கிறது, அனலிட்டிக்கலாக எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனைன்னு சொல்லலாம். அது இருக்குது உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி சிந்தனை இருக்கும்போது என்னாகும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஓடுதுப்பா அப்படிப்பாங்க. அதுபோல் என்ன காரணம்னு இல்லாமல் ஏதாவது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். அப்போ அந்த ரெஸ்ட்லெஸ்னஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும். பெரும்பாலும் மனம் விட்டு பேசுங்க. ஒய்ஃபோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, ஆஃபீஸில் கலீக்ஸு எல்லாரோடையும் பேசும்போது பழகும்போது ஓப்பன் மைண்டடாக இருங்க. நல்லா பேசுங்க, நல்ல பழக்க வழக்கங்களை வச்சுங்க. முடிந்த வரையில் எதிரிகளை உருவாக்காதீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாதீங்க. இதெல்லாம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மன இறுக்கம் இருக்காது. மன இறுக்கம் இல்லைன்னா குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தைரியமாக செயல்படலாம். ஒரே ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதை, சாப்பாட்டு பிரியராக இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டில் செவ்வாய், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக்ஸு எல்லா பிரச்சனையும் வரும். அதனால் ஃபுட்டி அப்படின்னு போடுவாங்க. இந்த ஃபுட்டியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டில் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வாரமாகத்தான் இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.